நமது வாழ்க்கையில் சில துன்பங்கள் ஏன் தொடர்ந்து வருகின்றன என்று நீங்கள் எப்போதாவது சிந்தித்திருக்கிறீர்களா? சிலர் எவ்வளவு முயன்றாலும் திருமணம் தடைபடுகிறது. சிலருக்கு குழந்தை பாக்கியம் தாமதமாகிறது. சிலருக்கு பணம் வந்தாலும் நிலைப்பதில்லை. இதற்கெல்லாம் காரணம் என்ன? சில ஆன்மீக நூல்கள் கூறுவது என்னவென்றால், மனிதன் செய்த கர்ம வினைகளின் விளைவாக சில சாபங்கள் வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தலாம். இன்று அந்த சாபங்கள் என்ன? அவற்றின் விளைவுகள் என்ன? அவற்றிலிருந்து விடுபட என்ன செய்யலாம் என்பதை பார்க்கலாம். சாபம் என்றால் என்ன? சாபம் என்பது ஒருவரின் தீய செயல்களால் உருவாகும் கர்ம விளைவு என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அது ஒருவரின் வாழ்க்கையிலும் சில சமயங்களில் தலைமுறைகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தலாம் என்று நம்பப்படுகிறது. 1. பெற்றோர் சாபம். பெற்றோர்களை மதிக்காமல் நடத்துவது, அவர்களை மனவேதனைப்படுத்துவது மிகப்பெரிய பாவமாக கருதப்படுகிறது. அறிகுறிகள்: குடும்பத்தில் அமைதி இல்லாமை, பணக்கஷ்டம், திருமண தடை. பரிகாரம்: பெற்றோரிடம் மன்னிப்பு கேட்பது, அவர்களை அன்புடன் கவனிப்பது. 2. உயிரின சாபம். வாயில்லா ஜீவராசிகளை துன்புறுத்துவது கர்ம பாவத்தை உருவாக்கும். அறிகுறிகள்: உடல்நல பிரச்சினைகள், மன அமைதியின்மை. பரிகாரம்: பசுக்களுக்கு உணவு வழங்குதல், பறவைகளுக்கு தானியம் வைப்பது. 3. பெண்களின் கண்ணீர். ஒரு பெண்ணை ஏமாற்றுவது அல்லது துன்புறுத்துவது மிகப்பெரிய கர்ம வினையாக கருதப்படுகிறது. விளைவுகள்: குடும்ப பிரச்சினைகள், திருமண வாழ்க்கை சிக்கல்கள். 4. குலதெய்வ சாபம். குலதெய்வ வழிபாட்டை முற்றிலும் மறந்து விடுவது சில குடும்பங்களில் தடைகளை உருவாக்கும் என்று நம்பப்படுகிறது. அறிகுறிகள்: தொடர் தோல்விகள், குடும்ப ஒற்றுமை குறைதல். பரிகாரம்: குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபடுதல். 5. குரு சாபம். ஆசிரியர் அல்லது ஆன்மீக குருவை அவமதிப்பது. விளைவுகள்: கல்வி தடை, அறிவு வளர்ச்சியில் பின்னடைவு. ஒளிரும் நட்சத்திரம் கர்ம விதியின் உண்மை. நமது இந்து தர்மம் கூறுவது, நாம் விதைப்பதையே அறுவடை செய்கிறோம். நல்ல செயல் நல்ல பலனை தரும், தீய செயல் துன்பத்தை தரும். சாப நிவர்த்திக்கு செய்ய வேண்டியவை: தினமும் இறைவனை நினைத்தல், உண்மையாக வாழ்த்தல், ஏழைகளுக்கு உதவுதல், பெற்றோர்களை மதித்தல், உயிரினங்களிடம் அன்பு காட்டுதல், குலதெய்வ வழிபாடு செய்தல். நிறைவு: நண்பர்களே, சாபம் என்றால் பயப்பட வேண்டிய ஒன்று அல்ல. நமது நல்ல செயல்கள், பக்தி மற்றும் நேர்மையான வாழ்க்கை கர்ம விளைவுகளை மாற்றக்கூடிய சக்தி கொண்டவை என்று நம் ஆன்மீக மரபுகள் கூறுகின்றன. இறைவன் மீது நம்பிக்கை வைத்து நல்ல பாதையில் நடந்தால் வாழ்க்கையில் நிச்சயம் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். ஓம் நமசிவாய. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.